போடான்றா அவளுக்கு அவ்வளோதான் மரியாதை. அண்ணனை எவ்வளோ தைரியம், 2026 முதல்வர் அவரை போய் அவரை போய் வாடாவான், அவளுக்கு மரியாதை கெட்டுரும் பார்த்துக்கோ. ஜூலி உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. அண்ணன் கிட்ட வம்ப இழுத்துக்கின அப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அண்ணன் காமிச்சு விட்டு போயிடுவாரு, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அண்ணன் தான் 2 தொகுதியில் அண்ணன் நிற்கிறாரு, 2 தொகுதியும் ஜெயிப்பாரு. 234 தொகுதியிலையும் அவர் தான் ஜெயிப்பார். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இல்லை அவ ஒழுங்கான்னு கேட்குறேன். அவெல்லாம் இதை பற்றி பேசவே கூடாது. ஜூலிலாம் அந்த கிட்னி கேஸில் அதே மாட்டிட்டு அதை மாதிரி தான் டிஎம்கே கூட போய் உட்காந்துட்டு சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நீங்கள் எங்கள் தலைவிட பேசுறீங்க, இது வேற அது வேற. எங்க அண்ணனுக்கு சொல்ல அவ யாரு? எங்க அண்ணனுக்கு சொல்லலாமா? அவளுக்கு விட மாட்டோம், பாத்துக்கோங்க. பொறுத்து இருந்து பாருங்க, தளபதிக்கு யார் யார் விமர்சனம் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் பாருங்க. விர்ச்சுவல் வாரிசு யாரையும் சும்மா விட மாட்டாங்க. போலீஸே தேவையில்ல, அப்புறம் எங்க விர்ச்சுவல் வாரிசே போதும், மொத்தமா எடுத்து முடிச்சு விட்டு போயிடுவாங்க ஒரே செகண்ட்ல. எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்க விட்டுற மாட்டோம். கும்பூர்ல கூட்டத்தை பார்த்துச்சா அப்புறம் அந்த ஜூலி எங்க போச்சு? அவ்வளவு கும்பல் இருந்துச்சு எங்க அண்ணனுக்கு. அவ வந்தா 4 பேர் வந்து நிப்பானுங்க, எல்லாம் அவளை பாக்குறதுக்கு தான் நிப்பானுல தவிர அவ மற்றபடி எதுக்காக இருந்தாலும் அவளுக்கு வந்து சும்மா பேசணும்னு எங்க இன்னைக்கு யாரு ப்ரோ ட்ரெண்டு? எங்க அண்ணனை பேசினா ஒரு ஃபேமஸ் ஆயிடலாம், அதுக்காண்டி தான் ஆளுக்கு எங்க அண்ணனை பிடிச்சி தொங்குறது. அண்ணே ஜூலி பேசுகிறாங்கன்னா அவங்க வீட்டில் 2 வயசு புள்ள வந்து கற்பழிச்சு கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க பேசியிருக்க மாட்டாங்கண்ணே. அவ்வளோ ரேப்பு அட்டெம்ப்ட் வந்து போன அந்த 5 ஆட்சியில் மட்டும் நடந்திருக்கு. 1950 ஏப்ரல் 10 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான் கடன். இந்த கடைசி 5 ஆட்சியில் மட்டும் தான் 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருந்திருக்கு. ஜூலி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க தான் தற்கூரி. போட்டு வேண்டி விடணும், அது பாட்டு போயிட்டே இருக்கும் ப்ரோ. நாய் குழந்தை அது பாட்டு குறைச்சிட்டு இருக்கட்டும், நம்ம ஜெயிச்சோம் அவங்களுக்கு செரு போட்டி கொடுப்போம் ப்ரோ. முஸ்லீம் ஓட்டு விஜய்க்கு தான், பெருப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். கடைசி வரைக்கும் அந்த கிட்னி திருட்டுக்கு சப்போர்ட் வந்து ஜூலி மட்டும் தானே, வேற யாரும் கிடையாதுங்க. விஜய் எங்க சப்போர்ட்? 2026 திருச்சி கிழக்குல சூரியன் மறைய போகுது, விசில் சத்தம் கேட்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. ஆனா ஜூலி வந்து பேசுறதுக்கு என்ன சார் அவங்களுக்கு தகுதி இருக்கு? நம்ம தளபதியை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே அவங்களுக்கு இதே அணுகதையே கிடையாது, சரிங்களா? அப்படிங்கும்போது மக்கள் வந்து அவங்கள விரும்புகிறோம். மக்கள் விரும்பும்போது நம்ம தளபதி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தளபதி வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும் சார். தளபதியை பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது சார். எதுக்கு சார் ஜூலி பேசணும்? என்ன பண்ணாங்க ஜூலி? என்ன பண்ணாங்க? இல்லை நான் போய் பேச ஆகிறதுக்கு நம்ம தளபதி என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மக்களுக்காக உழைக்கணும்னு நினச்சி தான் வந்திருக்காரு. அதனால மக்கள் நம்புகிறோம். அவர் வந்தாருன்னா, தளபதி வந்தாருன்னா நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். லேடிஸ்க்கு பாதுகாப்பு இருக்குன்னு நம்புகிறோம். அதனால கண்டிப்பாக ஜெயிப்பார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்போம். பெரிய ஆளே இல்ல, அவ சொல்லுவாளாண்ணா? எங்க அண்ணன் சொல்றதுக்கு அவளுக்கு தகுதி இருக்காண்ணா? அவ எப்படின்னா பேசுறா எங்க அண்ணன், அப்ப நாங்க சொல்லல என்ன செய்வோம்? என்ன சார் பாதுகாப்பு இருக்கு? லேடிஸ் ரோட்ல நடந்து போறதுக்கே பாதுகாப்பு. வெளியே வரணுமே, மக்களுக்கு முன்னாடி வர சொல்ல, அவளுக்கு வந்து பேச சொல்ல, அப்ப பாத்துக்கலாம் எல்லாம். அவளுக்கு வெளியே வந்து பேச சொல்லியால நாங்க பாத்துக்கிறோம். ஜெயிக்கும். டிவி கேட்க எப்பயுமே லேடிஸ் ஆதரவு கொடுப்போம் சார். அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை எங்களுக்கு. அவெல்லாம் எங்களுக்கு ஆளே இல்லை. அவெல்லாம் சரியான கிட்னி திருடி நம்பர் 1 அவெல்லாம். அவளுக்கெல்லாம் உதயசூரியன் தான் கரெக்டான, அது 2 பேருமே கரெக்டாக இருக்கும். ஜூலி அக்காவால் சும்மா இருக்க முடியல. ஜூலி அக்கா வந்து அண்ணனை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. ஜூலி அக்காவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. பிக் பாஸ்லேயே ஜூலி அக்காவை முடிச்சு விட்டுருக்கணும். ஜூலி அக்கா தேவையில்லாமல் பேசாதீங்க, எங்கள் அண்ணனோட ரேஞ்சுக்கே நீங்கள் ஆளே கிடையாது, அவ்வளோதான் சொல்லுவோம். பார்த்துக்க, தங்கச்சியெல்லாம் நாங்கள் இருக்கோம். எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா உன் தோலை உரிச்சு தொங்க விட கூட நாங்கள் தயங்க மாட்டோம். பார்த்துக்க ஜூலியம்மா, இதை பற்றி வதந்தி படுத்துறாதீங்க, நல்லபடியாக போடுங்க. இங்கே பெண்கள் நல்லா பாதுகாப்பு. அண்ணனுங்க எல்லாருமே, எல்லா அண்ணனுங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. யாருன்னா சொன்னால் நாங்கள் இங்கே தானே நின்னோம். எங்கள் பின்னாடி 50, 60, 70, 2000 பேர் நின்னானுங்க. 2000 பேர் அண்ணனுங்க நின்னாங்க. எல்லாருமே எங்களுக்கு பாதுகாப்பாக நின்னாங்க. நல்லா கண்டிப்பாக சத்தியமாக எங்கள் அண்ணனுங்க நல்லபடியாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. போன வருஷம் இந்த வருஷம் ஐயோ சத்தியமாக நல்லா இல்லைண்ணா. நான் திருச்சி தொகுதி தான் சத்தியமாக சொல்கிறேன். நான் மேற்கு தொகுதி, கிழக்கு தொகுதியில் அம்மா வீடு, மேற்கு தொகுதியில் வீட்டுக்கார் வீடு, இங்கே தான் இருந்தோம். இந்த ஆட்சியில் சத்தியமாக மோசமாக பெண்கள் பாதுகாப்பு இல்லைண்ணா. சுத்தமாக பெண்கள் பாதுகாப்பு இல்லை. அப்படியா? அவர் எங்கள்கிட்ட வந்து சொல்லுனா, எங்கள்கிட்ட வந்து சொல்லு. மேடையில் என்ன வேணால் பேசலாம், எங்கள்கிட்ட வந்து நேரில் கேட்க சொல்லுண்ணா. எங்கள்கிட்ட பாதுகாப்பே இல்லைண்ணா, சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. நைட்டு 12 மணிக்கெலாம் நாங்கள் வர்றதே இல்லை, வெளியவே வர்றதில்லை. மேற்கு தொகுதியில் ஒரு பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரமே நடந்தது, அதெல்லாம் காட்டவே இல்லை, பேசவே இல்லை. அவன் வெளியே தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க.
வெளியே வந்தாரா எல்லாம் அரண்டு போனாங்களா திரும்பி பார்க்குது பார்த்தீங்களா. இன்னமேட்டு எவனுமே பேசக்கூடாது. விஜய் வரல, வீட்டில் இருக்காரு, உள்ளே இருக்காருன்னு. வெளியே வந்தால் செத்து போயிட்டீங்க எல்லாமே. 26ல் நம்ம அண்ணன் மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான், டிவிக்கு மட்டும்தான். இன்னமேட்டு எல்லாம் ஒழிக்கும் எல்லா இடத்துலையும். சூரியன் மறையா போகுது, விசில் மட்டும்தான் கேட்க விடிய விடிய. ஜூலியா அண்ணா ஒரு ஆளே இல்லைண்ணே, பேசி நம்ம தொண்டரை வலிக்கண்ணே. நம்ம அண்ணனை பேசுவோண்ணே, அது கணக்கு ஏசி நம்மளை படுத்துட்டு மேலே கணக்கு பேசாமல் பேசி கிடக்குண்ணே. ஒல்ட்டி ஒன்று அது ஒரு ஆளே கிடையாதுண்ணே. அண்ணா மரியாதைலாம் பேசும், அதுக்கு மரியாதை கிடையாது. வருஷத்துக்கு பொம்பளே கிடையாது. ஏன் அதை பேசிட்டு இருக்கீங்க? ஒல்ட்டி விடும் தலைவா. அது 200 100 பேசுகிற பொம்பளை. அதெல்லாம் ஒல்ட்டி விடுங்க. பிக் பாஸ் அடித்து பறக்க விட்டுச்சு ஒரு பொம்பளை. தேவையா உடுத்தலைவா, ஆளக்கணம் தலைவா, வர சொல் தலைவா. அவளை வந்தாச்சுங்களே செத்து போயிருப்பா. கத்துரா இப்பயே ஆரம்பிச்சிட்டான்னு. ஆளே காணும் ஆரம்பிச்சு சொல்லி 2-3 நாள் ஆச்சுல. ஆளே காணும். அவள் வரமாட்டா தலைவா. அன்னைக்கு காசு ஊற்றுருப்பானுங்க, என்ன காசு சாப்பா விட்டுருப்பானுங்க. பேசுவா அதுக்காண்டி. தேவையா ஒட்டு தலைவா. யாரு சொல்லிட்டா தலைவா. 700 ஒரு பிரியாணி கொடுத்துருப்பானுங்க, அது பேச அவ்வளோதான். என்ன பேசுவாங்க சொல்ற அன்னைக்கு பிரியாணியோ 200 காசு கொடுத்துருப்பாங்க, அதனால வந்து பேசிருப்பாங்களே ஒழிய இன்னைக்கு வர சொல்லுங்க அப்பா வர மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த 200 போகல, அந்த பிரியாணி காசும் போகல. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருச்சி கிழக்குல தான் சூரியனே மறைய போகுது. சரிங்களா. தளபதி ராஜ் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்குல இருந்து தொடங்க போகுது. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 தளபதி டிவிக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எதுக்காக டிவிக்கே ஆட்சி கொள்ளணும். ஓகே. இதனால் வரைக்கும் இருந்த அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்தோன்னா கொள்ளையடிச்சிருக்காங்க. யாருமே கொள்ளையடிக்கலாம்னு சொல்ல முடியாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாரு, என் கையில் 10,000 தான் காசு இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா 10,000 தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நேற்றுக்கு வந்து திருச்சி கிழக்கில் வந்து டீ குடிச்சா பார்த்தீங்களா, அந்த காசு 10,000 வந்து இருக்கும். ஆனால் 10,000 தான் நாங்கள் சம்பாதிச்சோம், இது என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆனால் தளபதி பார்த்தீங்க அப்படின்னா 600 கோடி சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லியிருக்காரு. வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் சொல்கிறாங்க காருக்கு வருமான வரி கட்டலன்னு சொல்லிட்டு. காருக்கு வருமான வரி கட்டாமலாம் இல்லை, வருமானத்தை தான் அதிகமாக டேக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டேக்ஸை குறைங்க அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்டில் கேஸ் போட்டு இது பண்ணிருக்காரு. ஏன்னா 1.25 கோடி ரூபா வந்தனா வருமானம் கட்டுறதுக்கு அவர் வந்து பெரிய வருமானம் கட்டுற பெரிய விஷயம் கிடையாது. அந்த 1.25 கோடி ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கோடி செலவாயிருக்கும். சரிங்களா. தான் மேலே உள்ள பேரை வந்து கெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த இதை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கேஸ் போட்டு இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் வரலைங்க, சம்பாதிச்சு தான் அரசியல் வந்திருக்கிறாரு. அதனால் மக்கள் அவர் கண்டிப்பாக செய்வார். ஒரே ஒரு விஷயங்க, விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ண மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பிளான்ட்டே உருவாக்குனாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா மரக்கடை தான் ஆரம்பிச்சது. தண்ணிக்கு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அடுத்து நடக்கக்கூடிய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்தோன்னா வாட்டர் பாட்டில் எல்லாருமே அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொரு தப்பையும் ரெக்டிஃபை பண்ணிக்கிறாரு அவரு. ஒவ்வொரு தப்பையும் வந்து என்ன பண்ணா கரெக்ட் பண்ணிட்டு வராரு. அதாவது எதெல்லாம் குறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிட்டு வராரு. அப்படி ஆட்சிக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு குறைன்னு சொல்லிட்டு யாரும் மென்ஷன் பண்ணி காட்டினாலும் அந்த தப்பை சரி பண்ணுவார். 2026 பார்த்தீங்கன்னா அடுத்த 2031 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இதை இப்போ இருக்க 10 மடங்கு வந்து இன்னும் செழிப்பாக வந்து இருக்கும். நல்லதே நடக்க வெற்றி நிச்சயம். சரிப்பா, யாரோ ஆட்சி நடக்குது? டிவி ஆட்சியா? டிஎம் ஆட்சி தானே. அப்போ டிஎம் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூத்துக்குடியில் அப்புறம் அந்த திருவண்ணாமலை பக்கத்தில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து ரேப் பண்ணாங்களே, இதெல்லாம் வந்துன்னா டிவிகே ஆட்சியில் தான் வந்து இது வந்து நடந்துருக்கா இல்லை டிவிகே பசங்களால தான் வந்து நடந்துருக்கா? இப்போ கூட ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் வந்து இருந்தாங்க, பெண்களை கூட தள்ளிட்டே வந்தாங்க. அதனால் கொஞ்சம் சலசல வச்சு பூரிட்டு பசங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னாடி பார்த்தாச்சு. இதே மாதிரி தாங்க எந்த பிரச்சனையும் வந்து நடக்காது. சரிங்களா. அப்படியே பிரச்சனை நடக்க மாதிரி இருந்தாலும் அதை உடனே ரெக்டிஃபை பண்ணிடுவார் தளபதி. அவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் டிவிக்கே தான் ஜெயிக்கும். நான் அவங்களுக்கு என்னன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியலண்ணா, அண்ணாவை சீண்டி பார்க்குறாங்க, வாடான்னு வேற கூப்பிட்றாங்க. அவரும் தைரியமாக வெளியே வராரு. இது அவர் கொடுத்த பதிலே போதும். நான் வெளியே வந்துட்டார் தைரியமாக, அதுவே போதும். திருச்சிக்கே வரலாம்லண்ணா. ஜூலியக்கா வாங்கக்கா, திருச்சிக்கு ஒரு தடவை எட்டி பாருங்க, நாங்களும் இருக்கோம் பாருங்கள். எங்கள் முன்னாடி தைரியம் இருந்தால் வாங்கடான்றீங்க, வந்துட்டாரு. இதுக்கு என்னக்கா நீங்கள் பதில் சொல்கிறீங்க? யார் தெரிலண்ணா. திமுகவுக்கு சப்போர்ட்டாக அவங்க எதாவது காசுக்குன்னா கொடுத்துருப்பாங்க போல், ஏதோ வாங்கிட்டு அக்கா பேசிகிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நின்னவங்க இன்றைக்கி ஏன்னா திமுகவுக்கு போய் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். எவ்வளோ பேர் பாலியல் தொல்லைலாம் பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் அவங்க பேசுறதுக்கு இது இல்லை. இதை வந்து அந்த அண்ணாவை பற்றி பேசுகிறாங்க. 7:30 மணிக்கு வந்துமே ஒன்றும் இல்லை. எங்கள் ஆள் வந்து 10 மணிக்கு தான் வந்தாங்க. காலைல நான் வந்து 6 மணிக்கு ஏர்போர்ட் கிட்ட. அதுக்கு முன்னாடிலேருந்தே கும்பல் இருக்குது. என்னன்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு இது விசில் சத்தம் அடித்தாலே பசங்க மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இப்போ இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தலைவர் எப்போவுமே மவுஸ் தான். ஸ்டாலினு இந்த வச்சா இது இல்லை. எங்கள் ஆளுக்கு சான்ஸ் இதாட்டம் கொடுத்தா ஜென்சி சரி எல்லா ஜென்ரேஷன் சரி எங்கள் ஆளுக்கு ஓட்டு போடுங்க. மறக்காம ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம ஆள் தான் என்றைக்குமே. தளபதி தான் வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. விமர்சனம் பற்றினா எங்களால் இந்த கார் வாங்கி நேரம் விட்டுருவாங்க ப்ரோ. ஜூலியெலாம் பார்த்தீங்களா விமர்சனம் நீ நாளைக்கு தான் வரேன், இன்றைக்கி தான் இன்னைக்கு முடிஞ்சா அன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களால் ஆரம்பிச்சா இப்போ அந்த அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. டெய்லி அண்ணன் என்னன்னு கூப்பிட்றாங்க, மனசாக கூப்பிட்றாங்க தவிர பின்னாடி என்னால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னமா பண்ணுறது? அந்த அம்மா எங்களால் எல்லாம் சொல்கிற மாதிரி நிறைய வேலை இருக்குது. இது மாதிரி சின்ன சின்னதாக பார்த்துட்டு இருக்க முடியும். அவங்க அமைதியாக போக சொல்லுங்கள் ப்ரோ. நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ சொல்கிறேன்ல, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. சும்மா எத்தனை பூச்சியெல்லாம் இது பண்ண பட்டு அடிச்சா போட்டுன்னு போயிடும். அதனால் எங்கள் ஆள் நாங்கள் பார்த்துக்குறோம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இவர் பேசுவேன் ப்ரோ. புரியல. அவர் யாருன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரெல்லாம் மனசில் வச்சுக்க முடியுமா ப்ரோ? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ. முன்னாடி வந்து விஜயகாந்தை பண்ணாங்க. அவங்க பண்ணாத ஆள் யார் பிரதர்? காமராஜரையே எவ்வளோ சொன்னாங்க. காமராஜர் ஐயாவை சொன்னாங்க, எம்ஜிஆர் ஐயாவை சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க இருந்த வரைக்கும் திமுகனாலையும் சரி மற்றவங்க யாராச்சும் வர முடியல. ஸோ இப்போ அதே மாதிரியே பண்ணுறாங்க. இவர் ஒன்ஸ் ஏறிட்டார்னா இவர் இருக்கிற வரைக்கும் மற்றவங்க யாரும் வர முடியாதுன்ற ஒரு பயம் அது நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ அமைச்சர் பெருமக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை தவிர்க்கிறோங்கிற பேரில் வளர்த்து விட்றாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அண்ணன் மட்டும்தான். டிஎம்கேக்கு எல்லாரும் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசி நம்ம யாருமே வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். திருச்சிக்கு நம்ம தலைவர் வந்திருக்காரு. நம்ம தலைவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவாருன்னு கேட்டு நம்ம தலைவருக்கு சப்போர்ட் பண்ணாலே நம்ம தலைவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. வாழ்க்கை டிவிக்கு ப்ரோ அவங்க வந்து அவங்க வயிற்றுச்சலுக்கு பேசுகிறாங்க. அவங்கள பற்றி பேசி நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம தலைவர் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் தலைவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன சேஃப்டி கொடுக்குறாரு, அதை மட்டும் பேசுவோம் ப்ரோ. சிலிண்டர் வந்துட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி இலவசமாக தருவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருச்சியில் நடக்கிற சில குற்றங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். இவர் வந்தால் என்ன பண்ணுவார், அதே மாதிரி நிற்கிறாரு. எல்லா வேட்பாளரும் இவரும் தனி கிடையாது, எல்லாரும் விஜய் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம நம்பி சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அவ்வளோ எல்லாருமே மறக்காமல் தளபதி தேர்ந்தெடுங்க. காசு வாங்குங்க. காசை வாங்கி என்ன நல்லா கிஃப்ட் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஒரே ஓட்டு விசில் எடுத்து மறக்காமல் போடணும் ப்ரோ. நம்மளை நம்பி அந்த மனுஷனை ஏமாத்திடக்கூடாது. ஒன்றே ஒன்று தான் ப்ரோ. நம்ம மக்களுக்கு நல்லா பேசியிருக்காரு ப்ரோ. இந்த தீய சுற்றி திமுக பண்ண ஊழலை பற்றி தெளிவாக பேசியிருக்காரு ப்ரோ. என்னென்ன திட்டம் சொன்னாங்க, என்ன பண்ணல, எல்லாம் தெளிவாக பேசியிருக்காரு ப்ரோ. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, தமிழ்நாடு சூப்பராக மாற்றுவாங்க. விஜய் சார் தான் பாட்டு அவர் ஆல்ரெடி எல்லாமே சூப்பராக பாடாரு ப்ரோ. அக்கா பாட்டார் ப்ரோ. நம்ம ஓட்டு விஜய்க்கு தான். எல்லா ஓட்டு விஜய் தான். முதல் ஓட்டு விஜய்க்கு தான். 18 வயசு ஆயிடுச்சு. முதல் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஜூலி யார் வேணாலும் பேசட்டும். என்ன பேசினாலும் அவரோட கருத்து சுதந்திரத்தை அவங்கள நம்ம ஸ்டாப் பண்ணல. நம்ம யாரையும் குறை சொல்லல. நம்ம என்ன பண்ண போறோன்றதை மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா நம்ம என்ன சொல்றோமோ அதை சரியா செஞ்சாவே போதும். அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்புக்கு தான் அவர் வந்து இங்கே நிற்கிறாரு. கண்டிப்பா ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அவர் என்னென்ன குறிகள்லாம் சொல்லியிருந்தாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்றதை அது லிஸ்ட்டு போட சொல்லியிருக்காரு. இதில் என்னென்ன பிரச்சனைகள் திருச்சியில் இருக்குது, அக்ராஸ் தமிழ்நாடு என்ன இருக்குது, எல்லா பிரச்சனையும் சுட்டிக்கிட்டு காட்டியிருக்காரு. பட் அதை செய்வாரா செய்ய மாட்டாரான்றதுக்கு நம்ம கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். கண்டிப்பாக